Taste the Daily. மா பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய துயரத்தை குற்றமென நினைக்கக்கூடிய விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் 20/6/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 நத்தம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சருமான தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தென் மாவட்ட மா பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் விவசாயிகளுடைய துயரத்தை குற்றமென விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் 20/6/2025 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் நத்தம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திண்டுக்கல் மற்றும் நத்தம் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாம்பழ கூழ் தொழிற்சாலையில் நாளொன்றுக்கு 150 முதல் 250 லாரி வரை, அதாவது 1500 மெட்ரிக் டன் முதல் 2000 மெட்ரிக் டன் வரை மாம்பழக்கூ தயாரிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பகுதியில் அமைந்துள்ள கூழ் தொழிற்சாலையில் தென் மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக உள்ளது என்றும் மா உற்பத்தி சாகர், அதாவது அல்போன்சா, செந்தூரம், கல்லாமை, அதாவது ஜோத்பூரி, காசா, மங்கனப்பள்ளி, கிரேட், மல்கோவா, இமாம் சந்த், கானாப்பாடி, ருமேனியா, சேலம் குண்டு, நாட்டுக்காய் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு கால நிர்வாக திறனற்ற திமுக ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழகத்தினுடைய அனைத்து விவசாயிகளும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுவதும் நெல்லானாலும் கரும்பானாலும் பயிர் வகையானாலும் உரிய விலை கிடைக்காமல் பெரும் நஷ்டத்தையே அடைந்து வருகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். பயிர் வறட்சி மற்றும் வெள்ள காலங்களில் உரிய நிவாரணம் அளிப்பது வரை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இந்த அரசு விவசாயிகளை வாட்டி வதைத்து வருகின்றது என்று வேதனையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பதையும், விவசாயி சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பதையும் மறந்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயி வேடமிட்டு போலியாக திரிவதை கண்டு உண்மையான விவசாயிகள் கொந்தளைப்படைந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்ட மா விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 15 நிர்ணயித்து விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், தனியார் மாம்பழக்கூ தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 15க்கு மேல் கொள்முதல் செய்த நிலையில் தற்பொழுது கிலோ மாம்பழத்தை ரூபாய் 5 மட்டுமே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்கிறார்கள் என்றும், எனவே மா விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை மானியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசிடம் வைத்தும் இதுவரை வருத்தம் தெரிவிப்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தென் மாவட்ட மா விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பில் 20/6/2025 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் திண்டுக்கல் நத்தம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும், கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் மேயருமான திரு வி மருதராஜ் மற்றும் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய மாநில செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம் எம்எல்ஏ,
திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக மாநில இணை செயலாளர் திருமதி எஸ் தேன்மொழி எம்எல்ஏ, கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய மாநில இணை செயலாளர் திரு RVN கண்ணன் ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி நகர பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.